மாவு அரைச்சி வச்சுட்டா போதுங்க. ஒரு 2-3 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நைட் டின்னருக்கு வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு கன்ஃப்யூஷனே இருக்காதுங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட்லி சுட்டுக்கலாம். செகண்ட் டே பார்த்தீங்கன்னா, தோசை சுட்டுக்கலாம். லாஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா, பணியாரம் செஞ்சுக்கலாம். பணியாரத்திலேயே யாருக்கெல்லாம் இப்படி செஞ்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. நல்லா வந்து பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு, கேரட்டு, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, முருங்கைத்தலை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து மாவில் வந்து கலந்துட்டு பணியாரம் சுட்டு சாப்பிட்டா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். அப்படியே அது கூட வந்து சைட் டிஷ் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கார சட்னி தாங்க. அதுவும் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பணியாரத்துக்கு வந்து பெரிய வெங்காயம் கேரட் மட்டும் அந்த அன்னைக்கு போட்டிருந்தாங்க. நல்லா வதக்கி அது கூட மாவு கூட வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்படியே சைட் பை சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார சட்னியும் வந்து நல்லா வதக்கி ரெடி பண்ணியாச்சுங்க. இதோட லிங்க் வந்து நான் ஆல்ரெடி வந்து நம்ம குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லிங்க் வந்து நான் இதை தரேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே பணியாரம் சுட்டுட்டு தேங்காய் சட்னியும் ஆட்டி செம்மையாக வந்து டின்னர் வந்து முடிச்சாச்சுங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.